திருக்குர்ஆனில் ஒரு வசனத்தில் மனிதர்களை நோக்கி அல்லாஹ் இப்படியொரு கேள்வியை முன்வைக்கிறான். ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் பார்க்க வேண்டாமா? அல்-குர்ஆன் அத்தியாயம் 88 வசனம் 17. ஒவ்வொரு படைப்பையும் படைத்திருக்கும் விதம் பற்றி சிந்தித்துப் பார்க்குமாறு மனிதர்களின் ஆர்வத்தை தூண்டுகின்ற கேள்வி இதுவாகும். ஒட்டகம் என்பது பாலைவனத்தில் வாழும் ஓர் அதிசய விலங்காகும். இவை 30 முதல் 50 ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடியவை. சராசரியாக 250 தொடக்கம் 700 கிலோகிராம் எடையுடன் 7 முதல் 8 அடி உயரத்துடனும் காணப்படும். பார்ப்பதற்கு சாதுவாக காணப்படும் ஒட்டகங்கள் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் திறன் படைத்தவை. கோடை கால வெயிலிலும் கொதிக்கும் பாலை மணலிலும் நீர் இல்லாமலும் உணவில்லாமலும் பல நாட்கள் வாழக்கூடிய ஆற்றல் கொண்டவை. நீரின்றி வாழும் திறன். கொளுத்தும் கோடை வெயிலிலும் கொதிக்கும் பாலை மணலிலும் நீர் இல்லாமலும் உணவில்லாமலும் பல நாட்கள் வாழக்கூடிய சக்தி கொண்டவை ஒட்டகங்கள். மேய்வதற்கு புல் போன்ற உணவு கிடைத்தால் 10 மாதங்கள் வரையிலும் தண்ணீர் குடிக்காமல் ஒட்டகத்தால் இருக்க முடியும். சில மாதங்கள் நீர் அருந்தாமல் உலர்நிலையில் இருந்து மீண்டும் நீர் அருந்தும் போது ஒரே மூச்சில் 100 லிட்டர் தண்ணீரை குடித்துவிடும். இவ்வாறு நீரை குடித்தவுடன் 10 நிமிடங்களில் அதன் உடலில் நீர்ச்சத்து ஏறிவிடும். பிற விலங்குகள் நீர் இல்லாத உலர்நிலையில் இருந்து இவ்வளவு விரைவாக நீர்ப்பதம் அடைய முடியாது. ஏனெனில் இரத்தத்தில் திடீரென்று இவ்வளவு நீர்த்த நிலை ஏற்பட்டால் அந்த விலங்குகளின் சிவப்பணுக்கள் வெடித்துவிடும். ஆனால் ஒட்டகங்கள் நீரை அருந்தியவுடன் அதன் இரைப்பையில் உள்ள நீர் அறைகளில் நீரை தற்காலிகமாக ஏற்றிக்கொள்கிறது. அங்கிருந்து உறிஞ்சப்பட்டு இரத்தத்தின் சிவப்பு அணுக்களில் ஏற்றி சேமித்துக் கொள்கிறது. அப்போது சிவப்பணுக்களின் சவ்வு படலம் 240% விரிந்து இடமளிக்கிறது. வெப்பத்தை தாங்கும் திறன். ஒட்டகம் குறுகிய கால இடைவெளியில் 30 டிகிரி முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை வெப்ப மாற்றத்தை தாங்கும் உடல் அமைப்பை பெற்றது. 50 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் கூட இதன் உடலில் இருந்து வியர்வை வெளியேறாது. அதனால் தான் பாலைவனத்தில் தாக்குப்பிடிக்க முடிகிறது. அதேபோல கடும் குளிர்காலங்களில் தனது உடல் வெப்பத்தை 34 செல்சியஸ் வரை அதுவாகவே குறைத்துக் கொள்வதால் கடுங்குளிர் அடித்தாலும் தாக்குப்பிடிக்க முடிகிறது. நீரின்றி வாழும் திறன். உலகில் வாழும் பல உயிரினங்களுக்கும் வாழ்வதற்கு ஏற்ற உடலமைப்பை இறைவன் கொடுத்துள்ளான். அதில் ஒட்டகமும் ஒன்று. ஒட்டகத்தின் முதுகு பகுதியில் திமில் போன்ற மேட்டுப்பகுதியை பார்த்திருக்கிறீர்களா? இங்கு சேமிக்கப்படும் கொழுப்பு வளர்சிதை மாற்றம் அடைந்து அதன் துணை வினை பொருளாக நீர் உற்பத்தியாகிறது. இதன் மூலம் ஒட்டகம் தானாகவே பசியையும் தாகத்தையும் தீர்த்து கொள்கிறது. ஒட்டகத்தின் இரைப்பையில் 3 அறைகள் உள்ளன. முதல் 2 அறைகளின் சுவர்களில் தனித்தன்மை வாய்ந்த நீர் செல்கள் உள்ளன. இதில்தான் ஒட்டகம் நீரை சேமித்து வைக்கிறது. அதோடு ஒட்டகத்தின் தசைகளிலும் இணைப்பு திசுக்களிலும் நீரை சேமித்து வைக்கும் அமைப்பு உள்ளது. புழுதிக்காற்றை தாங்கும் திறன். பாலைவனம் என்றாலே புழுதிக்காற்றும் நம்பிக்கொள்கின்றன. இருந்த போதிலும் இமைகளின் தோள்கள் கண்ணாடி போன்று ஒளி ஊடுருவும் தன்மை கொண்டது. அதனால் இமைகள் மூடினாலும் பார்வை மறைவதில்லை. ஒட்டகத்தின் பாத அமைப்பும் வித்தியாசமானது. பிளவுபட்ட 2 குளம்புகளையும் சேர்த்து மிக அகண்ட வட்ட வடிவிலான தட்டையான பாதத்தை கொண்டது. இதனால் பாலை மணலில் கால்கள் புதைந்து நிலை தடுமாறி விடாமல் சுடும் மணலிலும் அதனால் ஓட முடிகிறது. இப்படிப்பட்ட வினோத உடல் அமைப்பை கொண்ட அதிசய பிராணிதான் ஒட்டகம். அதனால் தான் திருக்குர்ஆனில் ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் பார்க்க வேண்டாமா என்ற ஒற்றை சொற்றொடரில் ஒட்டகத்தை உதாரணம் காட்டி இறைவன் தன் படைப்புகளின் மகத்துவத்தை பற்றி மனிதர்களை சிந்திக்கத் தூண்டுகிறான்.